இன்றைக்கி இட்லி தோசை கூட சாதத்து கூடலாம் சாப்பிட்ற மாதிரியான பூசணிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் பூசணிக்காயை தோல் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து குக்கரில் சாம்பாருக்கு தேவையான பருப்பை எடுத்துக்கிட்டு அது கூட தண்ணி சேர்த்துருக்குறேன். 2 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி அதை கூட சேர்த்துருக்குறேன். அடுத்து ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக இடித்து இது கூட சேர்த்துருக்குறேன். அடுத்து 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் வெட்டி போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு துண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு குக்கரை மூடி 2 விசில் வேக விட்டு எடுக்கணும். குக்கரில் ப்ரெஷர் போனதும் நம்ம அதை திறந்துடலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம ஏற்கனவே சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயை இது கூட சேர்த்துடலாம். பூசணிக்காயெல்லாம் சேர்த்த பிறகு நான் இதில் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் மட்டும் சேர்த்தாலும் போதும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி தான் அதிகமாக சேர்த்துருக்குறேன். சாம்பார் பொடி சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சாம்பார் பொடி சேர்த்த பிறகு தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொதிக்க தொடங்கின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு குக்கரை மறுபடியும் மூடி விசில் போட்டு ஒரு விசில் வேக விட்டு எடுக்கணும். குக்கரில் ப்ரெஷர் போனதும் மூடியை திறந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த காய்கறி எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா வேக வைக்கணும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல சாம்பார் நல்லா டேஸ்ட் கொடுக்குற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். சாம்பாரில் போட்டிருக்கிற பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். அதே நேரம் அந்த காய்கறியும் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருந்தால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஒரு கையளவு கொத்தமல்லியை சின்ன சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுடலாம். அதில் காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சு கிடச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு பொரிய விடணும். இப்போ கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த எண்ணெய் இந்த தாளிப்பு இதை நம்ம சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாம். தாளிப்பு சாம்பாரில் கொட்டினதும் நல்ல மணக்க நல்ல டேஸ்டான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு. இது சாதத்து கூட இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.